எல்லோருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வீரமங்கை வேலு நாச்சியார். யார பார்க்க போறோம்? வீரமங்கை வேலு நாச்சியார். ஸோ இவங்க ரொம்ப முக்கியமானவங்க. இவங்கள பத்தியும் இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல நடந்த எக்ஸாம்ஸ்ல கண்டிப்பா இவங்கள பத்தியும் ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ நம்ம முக்கியமான தலைவர்கள் மட்டும் தான் பார்த்து வரோம். வேற யாருமே பார்க்கல. யாரெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்களோ அவங்கள மட்டும் தான் நாம கிளாஸ் எடுக்க போறோம். ஸோ அதுல இந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்கும்போது யாருன்னா வீரமங்கை வேலு நாச்சியார். வேலுநாச்சியார் அவர்கள் 1730 1730 எங்கன்னா ராமநாதபுரம் ராமநாதபுரத்துல யாருக்கு மகளாக பிறந்திருப்பாங்க அப்படின்னா செல்லமுத்து சேதுபதி. யார் அப்படின்னா செல்லமுத்து சேதுபதி. அதுக்கப்புறம் முத்தாத்தா முத்தாத்தா இவங்களோட மகள் தான் யாரு அப்படின்னா வேலு நாச்சியார். யாரு? வேலு நாச்சியார். ஒரே மகள். இவங்களுடைய ஒரே மகள் தான் யாரு? வேலு நாச்சியார். ஆண் வாரிசு எதுவும் கிடையாது. ஆண் வாரிசுகள் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா வேலு நாச்சியாரை எல்லாமே கத்துக்க வைக்கிறாங்க. அதாவது குதிரை ஏற்றமா இருக்கட்டும், வாளா இருக்கட்டும், வில் வித்தையா இருக்கட்டும், சிலம்பமா இருக்கட்டும். ஸோ எல்லா வகையான கலைகளும் ஒரு போர் திறனுக்கான ஒரு ஆண் என்னெல்லாம் கலைகள் தெரிஞ்சிருக்கணுமோ அத்தனை கலைகளும் யாருக்கு இந்த வேலு நாச்சியார் அவர்களுக்கு கத்துக் கொடுக்குறாங்க. வெறும் போர் திறன்ல மட்டும் தன்னுடைய மகள் வந்து இருந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக மொழியும் சேர்த்து சொல்லித் தராங்க. என்னென்ன மொழி அப்படின்னா ஆங்கிலம் ஆங்கிலம் தெரியுது, பிரெஞ்சு தெரியுது, வேற என்ன உருது. ஸோ இந்த மொழிகளும் அவங்க சேர்த்து கத்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பல்வகையான திறன்களை கொண்ட ஒரு வீரமங்கை உருவாக்குறாங்க. ஸோ தன்னோட 16வது வயதுல, எத்தனாவது வயதுல? 16வது வயதுல யார மணம் முடிக்கிறாங்க அப்படின்னா முத்து வடுகநாதர். முத்து வடுகநாதர் அப்படின்றவங்கள யாரு இவர் அப்படின்னா சிவகங்கையின் மன்னர். யாரு இவரு? சிவகங்கையின் மன்னர் தான் யாரு? முத்து வடுகநாதர் அல்லது முத்து வடுகர். என்ன கொடுத்துருக்காங்க? முத்து வடுகர் அப்படின்னு எதுல கொடுத்துருக்காங்க அப்படின்னா 11th புக்ல கொடுத்துருப்பாங்க. காமனா நம்ம எல்லா டேர்ம்ஸ்லயும், அதாவது 6th 8th வேற எங்க இருக்கும் அப்படின்னா 10th இருக்கு, அது போக 11th இருக்கு. ஸோ இது எல்லா புக்லயும் முத்து வடுகநாதர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 11th புக்ல முத்து வடுகர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்கள எத்தனை 16 வயசுல கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு மகள் பிறக்கிறாங்க. ஸோ அந்த மகள் பெயர் என்ன அப்படின்னா வெள்ளச்சி நாச்சியார். மகள் பெயர் என்ன? வெள்ளச்சி நாச்சியார் அப்படின்றவங்க ஒரு மகள் பிறக்கிறாங்க. வெள்ளச்சி நாச்சியார். ஸோ முக்கியமானது மகள் பெயர். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா 1772 1772ல காளையார் கோயில்ல ஒரு போர் நடக்குது. எங்க? காளையார் கோயில்ல. காளையார் கோவில்ல ஒரு போர் நடக்குது. இந்த போரு யாருக்கு நடக்குது அப்படின்னா இந்த பக்கம் யாரு? முத்து வடுகர் இருப்பார். யார் இருப்பாரு? முத்து வடுகர் இருப்பார். வெர்சஸ் யாரா இருக்கும் அப்படின்னா ஆற்காடு நவாப். யாராரு? ஆற்காடு நவாபும் பாஞ்சோர் இவங்க கூட சேர்ந்திருப்பார். யாரு? பாஞ்சோர் அப்படின்னா இவர் யாரு? இவரு ஆங்கிலேயர். சோ இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு போர் நடக்குது. எங்க? காளையார் கோயில் அரண்மனையில. காளையார் கோயில் அரண்மனை அப்படின்னு சொல்லி 11th புக்ல கொடுத்துருக்காங்க. காளையார் கோவில் அரண்மனை. சோ போர் நடக்குது. இந்த போர்ல யாரு? முத்து வடுகர் கொல்லப்படுகிறார். முத்து வடுகர் கொல்லப்படுகிறார். சோ முத்து வடுகர் கொல்லப்பட்ட செய்தி கேட்டதும் வேலு நாச்சியார் இதற்கப்புறம் நமக்கு பாதுகாப்பு கிடையாது சிவகங்கையில அப்படின்னு நினைச்சு அங்க இருந்து எங்க கிளம்பி போயிடறாங்க அப்படின்னா திண்டுக்கல் போயிடறாங்க. திண்டுக்கல் போயிடறாங்க. திண்டுக்கல்ல விருப்பாட்சி. எங்க போறாங்க? விருப்பாட்சிக்கு போறாங்க. யார கூட்டிட்டு? தன்னோட மகள் வெள்ளச்சி நாச்சியாரை கூட்டிட்டு எங்க போயிடறாங்க? திண்டுக்கல் போயிடறாங்க. அங்க இவங்களுக்கு யார் அடைக்கலம் கொடுக்குறாங்க அப்படின்னா கோபால நாயக்கர். கோபால நாயக்கர் அப்படின்றவரு அடைக்கலம் கொடுக்குறாரு. இது எந்த புக்ல இருக்கு அப்படின்னா அங்க 8 வருஷம் தங்கியிருப்பாங்க அப்படின்னா இது எந்த புக்ல இருக்கு? 6வது புக்கு, 8வது புக்கு, 10வது புக்ல இருக்கு. 11th புக்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹைதர் அலி தான் 8 வருஷம் இவங்கள பாதுகாப்பு கொடுத்து வச்சிருந்தாங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. யாரு? ஹைதர் அலி 8 வருஷமா இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து வச்சிருந்தாங்க அப்படின்னு
11th புக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ரெண்டையுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்த 8 வருஷமா அங்க இருந்து ஒரு பெரிய படையை உருவாக்குறாங்க. எப்படியும் ஆங்கிலேயரை பழி வாங்கியே ஆகணும். என் கணவர் கொல்லப்பட்ட அந்த காளையர்களை மீட்டெடுத்து ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு துடிப்போட அங்க ஒரு பெரிய படையை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைம்ல இவங்களுக்கு யாரெல்லாம் கூட இருக்காங்க அப்படின்னா, யாரு? அமைச்சர் தாண்டவராயர். யார் இருக்கா? அமைச்சர் தாண்டவராயர் கூட இருக்கார். தாண்டவராயர். அது போக யாரு? மருது சகோதரர்கள் கூட இருக்காங்க. மருது சகோதரர்கள். அதுக்கப்புறம் யாரு? குயிலி கூட இருக்காங்க. குயிலி. ஸோ இவங்க எல்லாமே வேலுநாச்சியார் கூட எங்க அடிக்கடி மீட் பண்ணிக்கிறாங்க. 2வது திண்டுக்கல்லையே இருந்து பயிற்சியும் பெறாங்க. ஸோ ஒரு 8 வருஷம் முடிஞ்சிருது. 8 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேலுநாச்சியார் ஒரு மீட்டிங் போறாங்க. வேலுநாச்சியார் ஒரு மீட்டிங் போடுறாங்க. அந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது வேலுநாச்சியார் சொல்றாங்க, என்னோட கணவர் கொல்லப்பட்டு 8 வருஷம் ஆயிடுச்சு. என்னோட கணவர் கொல்லப்பட்டு 8 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இன்னும் நாம என்னது காளையர் கோயில மீட்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமா சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அமைச்சர் தாண்டவராயர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இல்ல அரசியாரே, நீங்க இதுக்கெல்லாம் வருத்தப்பட வேண்டாம். கண்டிப்பாக நாம இந்த 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 முறை போய் காளையர் கோயில்ல மீட்டெடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அவர் சொல்லிக்கிட்டு இருக்க அந்த நேரத்துல என்னது ஒரு 5000 குதிரைப்படை அங்க வந்து நிற்கும். 5000 குதிரை படை வந்து நிற்கும் அங்க. ஸோ அப்ப தாண்டவராயர் சொல்லுவாரு, இந்த மாதிரி ஐயா ஹைதர் அலி வந்துட்டு யார் அனுப்பியிருப்பாங்க? இது ஹைதர் அலி அனுப்பியிருப்பார். யாரு? ஹைதர் அலி அனுப்பியிருப்பார். ஸோ அப்ப தாண்டவராயர் சொல்லுவாரு, ஹைதர் அலி கண்டிப்பா நமக்கு படை அனுப்புவார் அப்படின்னு எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு யார் சொல்லுவார்? தாண்டவராயர் சொல்லுவாரு. அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு மறுபடியும் வேலுநாச்சியார் கேட்பாங்க. அதுக்கு தாண்டவராயர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீங்க நாம அங்க ஹைதர் அலியை மீட் பண்ண போயிருந்தோம். இந்த மாதிரி நாங்க ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட போறோம். எங்களுக்கு ஒரு 5000 கால்படையும் 5000 குதிரைப்படை வேணும் நம்ம கேட்டிருந்தோம். ஸோ அதுக்கு நீங்க பேசின மொழி என்னன்னா உருது மொழியில பேசியிருப்பீங்க. ஹைதர் அலி கிட்ட உருது மொழியில பேசியிருப்பீங்க. ஸோ அந்த பேச்சு திறனை கேட்டு அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா உங்களை இம்ப்ரெஸ் ஆயிட்டார். அதாவது உங்களுக்கு கண்டிப்பா நான் உதவி பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு பேச்சு அன்னைக்கே நான் என்ன அவரிடம் வந்து நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி தாண்டவராயர் சொல்லுவார். இது எந்த புக்ல இருக்கு? இவங்க போய் நேர்ல போய் பார்த்தாங்க, மீட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி எந்த புக்ல இருக்கும்னா 6th புக்ல இருக்கும். எதுல இருக்கு? 6th தமிழ் புக்ல இருக்கு. ஆக்சுவலா 11th புக்ல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 11th புக்கு அது போக 10th புக்ல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா வேலுநாச்சியார் அவர்கள் உருது மொழியில என்ன மொழியில? உருது மொழியில ஹைதர் அலிக்கு ஒரு தபால் எழுதியிருப்பாங்க. அந்த தபால்ல 5000 குதிரைப்படையும் 5000 காலாட்படையும் வேணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணதா அந்த தபால்ல கொடுத்ததா சொல்லியிருப்பாங்க. அது போக இந்த லெட்டரை படிச்சா ஹைதர் அலி என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா அவரோட படை தளபதி யாரு? ஹைதர் அலியோட படை தளபதி யாரு அப்படின்னா சையது. யாரு? சையதுட்ட சொல்றாரு, நீங்க வந்துட்டு வேலுநாச்சியார் இந்த மாதிரி ஆங்கிலேயர் எதிர்த்து போரிட போறாங்களா, நீங்க அவங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு தன்னோட படை தளபதியான சையதிடம் சொன்னதா எதுல இருக்கு அப்படின்னா 10th புக்ல இருக்கு. ஸோ ஒவ்வொரு புக்லயும் ஒவ்வொரு மாதிரி டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எல்லாத்தையுமே தெரிஞ்சுதான் வச்சாகணும். வேற ஆப்ஷன் நமக்கு கிடையவே கிடையாது. ஸோ இந்த மாதிரி மீட்டிங் போட்டுட்டு இருக்கும்போது அப்ப அந்த மீட்டிங்ல சொல்றாங்க, சரி படம் வந்துருச்சு. உடனே பெரிய மருது என்ன சொல்றாரு? அரசியாரே, நமக்கு நம்மளோட படை பெருசா இருக்கு. அது போக ஹைதர் அலியின் 5000 குதிரைப்படையும் நம்ம இப்ப கூட நிக்குது. சோ நம்ம உடனே போய் சிவகங்கையை மீட்டெடுத்து ஆக வேண்டும் அப்படின்னு யார் சொல்றா? பெரிய மருது சொல்றாரு. யார் சொல்றா? பெரிய மருது சொல்றாரு. அதுக்கு வேலுநாச்சியார் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்ல, நாம இப்போ முதல்ல மீட்டெடுக்க வேண்டியது காளையார் கோவில் தான். ஏன்னா என்னோட கணவர் கொல்லப்பட்ட இடம் எது? காளையார் கோவில். சோ அதனால நான் முதல்ல போய் காளையார் கோவிலை மீட்டெடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. சோ படைகள் எல்லாமே ரெடி ஆகுது. 1780ல காளையார் கோவில்ல போர் நடக்குது. 1780ல காளையார் கோவில்ல போர் நடக்குது. போர்ல வேலுநாச்சியார் வெற்றி பெற்றாங்க. வேலுநாச்சியார் வெற்றி பெற்றாங்க. சோ வெற்றி பெற்ற உடனே பெரிய மருது என்ன சொல்றாரு அப்படின்னா, நாம உடனே போய் சிவகங்கையை மீட்டுருவோம் அப்படின்னு சொல்றாங்க. சிவகங்கையை மீட்கணும் அப்படின்னு யார் சொல்றா? பெரிய மருது சொல்றாரு. பெரிய மருது சொன்னோன்னே வேலுநாச்சியார் இல்ல வேண்டாம், விஜயதசமி அன்னைக்கு நம்ம போவோம். விஜயதசமி நாளன்னைக்கு நம்ம போவோம். இப்ப போனோம் அப்படின்னா சிவகங்கை அரண்மனையோட கோட்டை என்ன செஞ்சிருக்கும்? மூடப்பட்டிருக்கும். கோட்டை மூடப்பட்டிருக்கும். சோ இந்த நேரத்துல நம்ம அங்க போறது வேஸ்ட். அங்க
ஆயுத கிடங்குகள் எல்லாமே எங்க இருக்கு? அரண்மனைக்கு உள்ளதான் இருக்கு. ஸோ அதனால அது நமக்கு ஒரு யூஸும் கிடையாது. அதனால விஜயதசமி அன்னைக்கு நம்ம பிளான் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வேலுநாச்சியார் சொல்லுவாங்க. மறுபடியும் சின்னமருது என்ன சொல்லுவார் அப்படின்னா, அன்னைக்கு மட்டும் காவல் கம்மியா இருக்குமா அரசியாரே அப்படின்னு கேட்பாரு. அன்னைக்கு மட்டும் காவல் கம்மியா இருக்குமா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு வேலுநாச்சியார் சொல்லுவாங்க, இல்ல அன்னைக்கும் பாதுகாப்பு தான் இருக்கும். விஜயதசமி அன்னைக்கு பெண்கள் மட்டும்தான் உள்ள போக முடியும். யார் மட்டும்தான் போக முடியும்? பெண்கள் மட்டும்தான் உள்ள போக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால நம்மளோட உடையாள் படைப்பிரிவு உள்ள எல்லாருமே என்னது அவங்களோட கூடைகள்ல பூக்கள், பழங்கள்லாம் வச்சு அது கூட ஆயுதங்களும் வச்சு கோட்டைக்குள்ள உள்ளே நுழையணும். உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்வாங்க. அந்த போர் செஞ்சதுக்கு அப்புறம் நாமளும் உள்ள போய் ஆங்கிலேயரை சண்டை போட்டு நாமளும் ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. ஸோ பிளான் எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருக்கும். ஸோ அந்த விஜயதசமி நாளும் வரும். அன்னைக்கு அதே மாதிரி பிளான் பண்ணுவாங்க. அன்னைக்கு உள்ள கோட்டைக்குள்ள பெண்கள் எல்லாம் போவாங்க. குயில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தன்னோட உடம்புல என்னது எண்ணெய் எல்லாம் ஊத்தி நெருப்பு வச்சுக்குவாங்க. என்ன வச்சுக்குவாங்க? நெருப்பு வச்சு அந்த ஆயுத கிடங்குக்குள்ள குதிச்சுருவாங்க. ஆயுத கிடங்குக்குள்ள குதிச்சு என்ன செஞ்சுருவாங்க? அந்த ஆயுத கிடங்கை பிளாஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஆங்கிலேயர் கையில எந்த ஒரு ஆயுதமும் இருக்காது. ஸோ ஆயுதம் இல்லாத ஆங்கிலேயர்கள் என்ன செஞ்சுருவாங்க? மத்த வெளியில இருந்த வீரர்கள் எல்லாம் உள்ள போய் போரிட்டு என்ன பண்றாங்க? வெற்றி பெற்றுருவாங்க. ஸோ சிவகங்கை மீட்கப்படும். எப்போ? 1780ல சிவகங்கையை மீட்டெடுத்துருவாங்க. வெற்றி கொண்டாட்டத்துல வேலுநாச்சியார் அவர்கள் வெளில வருவாங்க. வெளில வந்து கேட்பாங்க, எங்க குயில் எங்க? நம்ம இவ்வளவு பெரிய வெற்றி பெற்றிருக்கோம். இந்த நேரத்துல குயில் இல்லாம எப்படி? அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு வீரர்கள் எல்லாமே சொல்லுவாங்க, அந்த ஆயுத கிடங்குல தன்னோட உடம்புல தீய வச்சுக்கிட்டு குதிச்சதே குயிலி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ வேலுநாச்சியார் அவர்கள் ரொம்ப வியந்து பாராட்டுவாங்க. என்ன ஒரு தியாகம் அப்படின்ற மாதிரி பாராட்டுவாங்க. சோ அதோட 1780ல சிவகங்கை மீட்கப்படும். மறுபடியும் 1783 ஆங்கிலேயர் மறுபடியும் போர் தொடுக்க எங்க வருவாங்க? சிவகங்கை வருவாங்க. 1783ல திரும்ப வருவாங்க. சிவகங்கையை நம்ம மீட்டெடுத்தாகணும் அப்படின்னு. அப்ப யாருன்னா மருது சகோதரர்கள். மருது சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களோட ராஜதந்திரங்களால ஆங்கிலேயர்கள் அப்பவும் உள்ள வரவிடாம தடுத்துருவாங்க. சோ இவ்வளவுதான் முக்கியமான ஏரியா. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, தன்னோட மகள் யாரு? வெள்ளச்சி நாச்சியார். யாரு? வெள்ளச்சி நாச்சியார். அவங்கள யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னா, வேங்கன் வேங்கன் பெரிய உடைய தேவர். பெரிய உடைய தேவர் அப்படின்றவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. கொஞ்ச நாள்ல வெள்ளச்சி நாச்சியார் அவர்கள் மர்மமான முறையில் மர்மமான முறையில் இறந்து கிடப்பதா சொல்லப்படுகிறது. இதுக்கிடையில 1796ல வேலு நாச்சியார் அவர்கள் நோய் வசப்பட்டு இறந்ததா 11th புக்ல கொடுத்துருக்காங்க. இதோட வேலு நாச்சியார் முடிஞ்சு. ஸோ இவ்வளவுதான் வேலு நாச்சியார் பொறுத்த வரைக்கும் முக்கியமான கொஸ்டின்ஸ் இவ்வளவுதான். ஸோ இதுல எப்படி கேட்டாலும் நாம என்ன செஞ்சணும்? ஆன்சர் பண்ண பழகிக்கணும். ஸோ இதுல ஒவ்வொரு புக்லயும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ குயிலியை பத்தி ஒவ்வொரு புக்லயும் ஒவ்வொரு விதமா கொடுத்துருக்காங்க. 10th புக்ல ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க, 11th புக்ல ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க, 6th ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வேலுநாச்சியார் கூட நம்ம கூட தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு ஆள் யாருன்னா குயிலி. ஸோ குயிலி, இந்த குயிலி யாருன்னா ஒரு மெய்க்காப்பாளர். யாரோட மெய்க்காப்பாளர்? வேலு நாச்சியாரோட மெய்க்காப்பாளர் தான். மெய்க்காப்பாளர் யாரு? குயிலி அவர்கள். ஸோ ஏன் அவங்க வந்துட்டு மெய்க்காப்பாளரா நியமனம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஆக்சுவலா வெற்றி வேல் ஆசிரியர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த 8 வருஷம் இவங்க தங்கியிருப்பாங்கல்ல, எங்க திண்டுக்கல்ல தங்கி இருக்கும்போது வேலுநாச்சியார் பத்தின அனைத்து தகவலையும் உளவு பார்த்து யார்கிட்ட? ஆங்கிலேயர்கிட்ட சொல்லுவார். யார்கிட்ட? ஆங்கிலேயர்கிட்ட. இது யாருக்கு தெரியும் அப்படின்னா, குயிலிக்கு தெரிய வரும். யாருக்கு? குயிலிக்கு தெரிய வந்ததுனால என்ன பண்ணிடுவாங்கன்னா, இவரை போட்டு தள்ளிடுவாங்க. போட்டு தள்ளிட்டு வேலுநாச்சியார்ட்ட போய் சொல்லுவாங்க, இந்த மாதிரி அவர் உங்களை பத்தி உளவு செய்திகள் சொல்லிக்கிட்டு இருந்தாரு, அதனால அவர் நான் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே அதுல இம்ப்ரெஸ் ஆகி வேலுநாச்சியார் தன்னோட என்னது மெய்க்காப்பாளரா நியமனம் பண்ணியிருப்பாங்க. 2வது உடையாள் அப்படின்னு ஒரு படைப்பிரிவு, பெண்கள் படைப்பிரிவு. ஸோ இதுக்கு தலைமை யாருன்னா யாரு? குயிலி தான் தலைமையா இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் முதல் தற்கொலை படைப்பெண். ஸோ இவங்க தான்.
தற்கொலைப்படை, பெண் யாருன்னா குயில் தான். ஸோ இது குயிலியை பற்றி உள்ளது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இன்னொன்று தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உடையாள். இந்த உடையாளை பற்றி ஒவ்வொரு புக்லேயும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்றது அப்படின்னா இப்போ 10th புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா உடையாள் 10th புக்கில் 10th என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உடையாள் அப்படின்றவங்க யாரு குயிலியோட உளவாளி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இன்னொரு புக்ல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா வேல் நாச்சியாரின் உளவாளி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இன்னொரு புக்ல ஆடு மேய்க்கும் சிறுமி ஆடு மேய்க்கும் சிறுமி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு தான் என்ன பண்ணியிருப்பாங்க தன்னோட தங்கத்தாலியா சாரி ஒரு தங்களோட தாலி வைரத்தாலியா தங்கத்தாலியான்னு தெரியல தன்னோட தாலி செயின் எடுத்து இவங்களோட அந்த நடுகள்ல வச்சுட்டு போவாங்க. பிற்காலத்துல அதுதான் என்னது இன்று அறியக்கூடிய வெட்டுடையாள் காளியம்மன் கோவில். வெட்டுடையாள் காளியம்மன் கோவில் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான கோயில் இந்த கோயில் தான். காரணம் யாருன்னா வேலுநாச்சியார் அவர்கள் வேலுநாச்சியார் அவர்கள் அந்த நடுகளுக்கு தாலி வைக்கப்பட்டதுல இந்த மிகப்பெரிய கோயிலாக உருவெடுத்திருக்கு. ஸோ இது உடையாளை பற்றினது. ஸோ வேலுநாச்சியார் பற்றி இவ்வளவுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது போக முக்கியமானது என்ன வேற இதுல இருக்கு அப்படின்னா ஸோ ஒவ்வொரு படைக்கும் ஒவ்வொரு ஆளு தலைமை தாங்கியிருப்பாங்க. ஸோ இப்போ வால் படைக்கு என்ன படை வால் படையை பொறுத்த வரைக்கும் சின்ன மருது யார் தலைமை சின்ன மருது அவர்கள் தலைமை தாங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வளரிப்படை வளரிப்படையை பொறுத்த வரைக்கும் யாருன்னா பெரிய மருது. பெண்கள் படைப்பிரிவு அல்லது உடையாள் படைப்பிரிவுக்கு யாரு குயில். ஸோ வேலுநாச்சியரை பத்தி மொத்தமாகவே இவ்வளவுதான் இருக்கு. ஸ்கூல் புக்ல இவ்வளவுதான் இருக்கு. எல்லா புக்குமே ரெஃபர் பண்ணியாச்சு. 6வது புக்கு அதுக்கப்புறம் 8th 7th கிடையாது 8th 10th 11th. ஸோ இந்த 4 புக்லயும் இருக்கு. ஸோ இந்த 4 புக்லயும் உள்ளது எல்லாமே ரெஃபர் பண்ணியாச்சு. 4 புக்லயுமே இவ்வளவுதான் வேலுநாச்சியரை பத்தி கொடுத்துருக்காங்க. வேற என்ன இருக்கு அப்படின்னா வேலுநாச்சியரை பத்தி தமிழர்களால் வீரமங்கை என அழைக்கப்படுபவர் யாரு அப்படின்னா தமிழர்களால் தமிழர் வீரமங்கை யாருன்னா வேலுநாச்சியார். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஹிஸ்டரி இங்க போர்ஜரி நடந்திருக்கும். அது நம்ம அதை பத்தி பேச விரும்ப வேணாம். புக்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தென்னிந்தியாவின் சான்சி ராணி. ஸோ இப்படி ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இதுக்கும் வேலுநாச்சியருக்கும் சம்மந்தமே இல்லை. இது எதுக்கு இப்படி கொடுத்துருக்கான்னு தெரியல. ஏன்னா இவங்க 1780 போர் செஞ்சிருப்பாங்க. ராணியை பொறுத்த வரைக்கும் ஜான்சி ராணியை பொறுத்த வரைக்கும் 1856 57 அந்த காலகட்டங்களில் தான் அவங்க போர் செய்வாங்க. ஸோ 100 வருஷம் டிஃப்ரெண்ட் இருக்கிற ஒரு ஆளை கொண்டு போய் எப்படி எந்த மாதிரி ஹிஸ்டரி திரிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பாருங்க. ஸோ இது நமக்கு தேவையில்லை. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதுதான் கண்டென்ட். ஸோ தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி அப்படின்னு கேட்டால் யாரை தான் போட்டாகணும்? நம்ம வேலுநாச்சியார் தான் போட்டாகணும். ஸோ அவ்வளோதான் வேலுநாச்சியாரை பற்றி வேற எதுவும் கிடையாது. ஸோ இதை மட்டும் கிளியரா பார்த்துக்கோங்க. ஒரு சின்ன ஸ்டோரி தான் இது. ஒரு வரலாறு அப்படின்றது ஒரு சின்ன கதை தான் எப்பவுமே. ஸோ இதை மட்டும் கிளியரா படிச்சுக்கோங்க. வேற எதுவும் டேட்டாஸ் இல்லை. இன்கேஸ் டேட்டாஸ் ஏதாச்சும் அடிஷனலாக எனக்கு கிடைச்சது அப்படின்னா இதுவே ஸ்கூல் புக்ஸில் உள்ள டேட்டாஸ் மட்டும் தான் போட்டிருக்கும். வேற எதுவும் அடிஷனலாக வேற வெப்சைட்லாம் செக் பண்ணலாம். வெப்சைட்ல நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு வேலுநாச்சியார் பற்றி எக்கச்சக்கமான ஸ்டோரி இருக்கு. ஸோ அவ்வளோ ஸ்டோரி நம்ம தேவையில்லை. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு டவுட்ஸை கிளியர் பண்றேன். மீண்டும் அடுத்து ஒரு தலைவர்கள் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.